ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி நான் கதைக்க போகிறேன்டா, ரீடிங் ஹேபிட்டை எப்படி உங்கள் லைஃப்பில் கொண்டு வரலாம் ரெண்டு பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு என்னத்துக்கு இந்த ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பர்சனலாக ரீடிங் ஹேபிட் ஏன் எனக்கு பிடிச்சதுண்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ரொம்ப தனியாக தான் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் நான் மோஸ்ட் ஆஃப் டைம் தனியாக தான் இருக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு ஹேபிட்டு, அதாவது ஒரு பிரியசமான ஒரு வேலையை செய்வான்ட்டு தொடங்கினது தான் இந்த ரீடிங் ஹேபிட். அது மட்டும் இல்லாமல் சம்டைம் நான் ரொம்ப லோவாக ஃபீலாக இருக்கும்போது சம் புக்கிலேருந்து சில ஆன்சர் கிடைக்கிற மாதிரி, அதுக்கான இந்த லோவாக இருக்கும்போது அது நம்மளை எனர்ஜியாக வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அப்படின்னா இந்த எனக்கு புக் ரீடிங் வந்து ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கணுன்ற ரொம்ப ஆசை. ஸோ அந்த புக்கில் புதுசாக விஷயங்கள் கற்றுக்கும்போது எனக்கு உண்மையாகவே ஒரு டோபமின் ரஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காகவும் தொடங்கினது தான் இந்த ரீடிங் ஹேபிட். ஸோ எனக்கு பர்சனலாக அதனால தான் ரீடிங் ஹேபிட் பிடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ரீடிங் ஹேபிட் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி ரீடிங்கை நான் கொண்டு வரலாம்ன்ட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னுக்கு சம்டைம்ஸ் சில ஆட்களுக்கு ரீடிங் பிடிக்காது. சம்டைம்ஸ் ரீடிங் எல்லாருக்கும் ஒத்து வராது. எனக்கு ரீடிங் ஹேபிட்டை உண்மையாலும் பில்ட் பண்ண முடியலையென்று கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ரீடிங் ஹேபிட் இல்லாட்டிலும் சம்டைம் ரீடிங் போட்காஸ்ட், புக்கு சம்மரி கேட்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொரு ஆக்கோட விருப்பம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் சம்டைம் எல்லாருக்கும் ரீடிங் வந்து செட் ஆகாது. இன்னொரு ஆக்களுக்கு ரீடிங் பிடிக்கிறது அவங்களுக்கு மற்ற ஆக்களுக்கும் ரீடிங் பிடிக்கணுன்ற அவசியம் அப்படின்ற ஒரு இல்லை. அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே எனக்கு ரீடிங் லைஃப்பில் இருக்கத்தான் வேணும். அதை கொண்டு வர ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப எனக்கு உண்மையாகவே லைஃப்பில் அந்த ரீடிங் வேணும்ன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்டா ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவான புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபிக்ஷன் ஸ்டோரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன ஸ்டோரி புக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ரீடிங் ஹேபிட்டை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி புக் எடுக்கிறீங்களா அந்த ஸ்டோரி புக் வந்து ஒரு புக் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஸ்டோரியோட முழு கதையும் வரும் அண்டு நீங்கள் அப்படி வருமாண்டு இருக்கிற புக்காக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. எப்போ ஒரு 2 பேஜ்லேயோ 3 பேஜ்லேயோ அந்த ஸ்டோரி முடிகிற மாதிரி இருக்கிற ஸ்டோரி புக்காக சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி புக் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஃபீலும் கிடைக்கும், ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கன்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஆக்ஷன் வந்து தொடர்ந்து ரீடிங்கை கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாகவே எனக்கு இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வொக்காபுலரி புதுசாக வொக்காபுலரி தேவைப்பட்டதுன்னா நான் அந்த ரீடிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ரொம்ப ஹார்டான வேர்டு இருக்கிற இங்கிலீஷ் இருக்கிற புக்காக சூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கிற இங்கிலீஷாகவே சூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரீடிங்கை நீங்கள் கொண்டு வரலாம் உங்கள் லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வாசிக்க போகிறீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 20 பேஜ் 30 பேஜ் தான் வாசிப்பேன். இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 பேஜ் மேக்ஸிமம் 2 பேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ஒரு நாளும் 2 பேஜ் நீங்கள் வாசிக்க ஒரு கட்டத்தில் அதுவே உங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி 10 பேஜோ 20 பேஜோ ஒரு நாளில் வாசிக்கக்கூடிய மாதிரி பழகிடுவீங்க. ஸோ என்னால் இப்போ ஒரு நாளைக்கு 10 பேஜ் தான் வாசிக்க முடியும் உண்மையிலேயே. பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பேஜ் மேக்ஸிமம் ஒரு பேஜ் 2 பேஜ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒரு பேஜ் வாசிக்க கூட எனக்கு கஷ்டம்னா நீங்கள் சும்மா ஒரு பராலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டுக்கு ஃபார் சேக்குக்காகவே நீங்கள் ஒரு சின்ன பராலேருந்து நீங்கள் ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சின்னலேருந்து ஸ்மால் ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி உங்களால் ஒரு பிக் ஆக்ஷனுக்கு கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் அப்படி உங்களை கொண்டு போகலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச டேக்டிக்ஸ்.
ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் உண்மையாலே கொண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீடிங் ஹேபிட் உங்கள் லைஃப் டைமில் ஆட் பண்ணலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீட்டில் பார்க்குறேன். பாய்.